வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு பார்க்க போறோம். அதாவது ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அத வச்சு நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியுமா? எப்படி ட்ரெண்ட் லைன வந்து கரெக்ட்டான அ டிரா பண்றது எப்படி? அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றத முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வீடியோவ கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா மட்டும் தான் புரியும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வந்து என்னென்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கங்க நண்பர்களே. ஸோ எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் முதல்ல ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரையறேன். கொஞ்சம் மேலே கீழே இருந்தா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்து சார்ட்ல பார்க்கலாம். பட் ஆனா இந்த மாரி டிராயிங்ல நம்ம கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா டிரா பண்ண முடியாது. இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஆ ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே போகும். ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரைஸ் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேபிளா நின்றும். ஸோ நின்னுட்டு அந்த ஹைலருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதா இறக்கத்த காட்டிக் குடுக்கும். அந்த இறக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா எக்ஸிட் பண்ண கத்துக்கணும். ஸோ இந்த மாரி ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ண பிறகு, அடுத்தது லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த லோயர் ஹைஸ வந்து ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா? அது எக்ஸ்டெண்ட் ஆகி எந்த இடத்துக்கு ஏறிச்சோ, எந்த இடத்துலருந்து ஏறிச்சோ, அந்த இடத்து வரைக்கும் திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சு, அங்கருந்து திரும்ப ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாரி கிரியேட் ஆகும். ஸோ இது மாரி எ ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது வந்து இந்த மாரி நடக்கும்போது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும்போது நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க லோ இருக்கோ, அந்த லோலருந்து அப்படியே ட்ரெண்ட் லைன வந்து கொஞ்சம் அத டச் ஆகுற மாரி, விக்கோ இல்ல வந்து பாடியோ டச் ஆகுற மாரி, நம்பர் ஆஃப் டச்சஸ் அதிகமா இருக்க மாரி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன டிரா பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு லோ, அடுத்தது அடுத்தது ஒரு அ ஹையர் லோ, இதே மாரி ஹையர் லோ ஃபார்மேஷன் நடக்குதுன்னா, ஃபியூச்சர் பிரைஸ் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் குடுக்க போகுது அப்படின்றத இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு லோயர் ஹை, இது வந்து ஒரு லோயர் ஹை. எல்லாம் நோட் புக் இருந்தா கொஞ்சம் நோட்ல எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. அதனால கொஞ்சம் நீங்க வந்து மறந்துருவீங்க கண்டிப்பா. அதனால ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த மாரி நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு அடுத்தது ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு இத பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லோயர் ஹை எல்லாம் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் விக்கோ, பாடியோ கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது கனெக்ட் பண்ண நம்பர் ஆஃப் டச்சஸ் அதிகமா இருக்கணும். அத மட்டும் புரிஞ்சுக்கங்க. கனெக்ட் பண்ணோம்னா, அதுதான் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதாவது வேணும்னா எழுதிக்கங்க. கனெக்டிங் எ சீரிஸ் ஆஃப் ஆ ஹையர் லோஸ். கனெக்டிங் எ சீரிஸ் ஆஃப் ஹையர் லோஸ் டூ ஃபார்ம் எ ஆ ஆ ஃபியூச்சர் பிரைஸ் பிரெடிக்ஷன். Future price prediction. It's called a support trend line. Connecting a series of lower highs to form a future price prediction to downtrend. இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஃபியூச்சர் பிரைஸ்ல வந்து பிரெடிக்ட் பண்றது எவ்வளவு தூரம் இறங்கலாம் அப்படின்றத இது கணிக்கும். இது வந்து எவ்வளவு தூரம் ஏறலாம் அப்படின்றத இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து முடிவு பண்ணும். ஸோ இப்படிதான் நண்பர்களே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒண்ணு 3வது இது இருக்கு. இது வந்து 3 விதமா சொல்லுவாங்க. ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி டிரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கொஞ்சம் டேஞ்சர். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லலாம், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சொல்லலாம், இல்ல வந்து கன்சால்டேஷன் சொல்லலாம். எப்படி வேணா சொல்லிக்கலாம். பட் ஆனா, இது ஒரு இது வந்து ஈக்குவல் ஹைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஈக்குவல் ஹை. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஈக்குவல் ஹை. இது எல்லாமே ஈக்குவல் ஹை. இது வந்து ஈக்குவல் லோ. எல்லாமே வந்து ஈக்குவல் லோ. ஸோ கனெக்டிங் எ சீரிஸ் ஆஃப் ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோஸ் டூ ஃபார்ம் எ ஃபியூச்சர் பிரெடிக்ஷன் வந்து இது என்ன சொல்றது? கன்சால்டேஷன் அல்லது ரேஞ்ச் பவுண்டு. இது வந்து ஈக்குவலா இருக்கனால அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்ப எப்படி ட்ரெண்ட் லைன் டிரா பண்றது? எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கறது? ஆ எந்த இடத்துல வந்து நம்ம ரைட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பொறுமையா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சார்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப சார்ட்க்கு போயிடுவோமா? ஸோ பாருங்க. ஆ இப்போ வந்து இது ஒரு ஸ்டாக் உடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்னு நான் எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம எங்க என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும்னா, இந்த லோவ எப்ப கட் பண்ணி அடுத்து ஹையர் லோ வைக்குதோ, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, அடுத்தது வந்து நம்ம ஹையர் லோ எங்கெங்கலாம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கோ, பாருங்க நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஒரு இடத்துல விக்ல கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு இடத்துல பாடியில கனெக்ட் ஆயிருக்கும்.
ஸோ நம்பர் ஆஃப் டச்சஸ் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அப் வரைக்கும் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் ப்ரைஸ் மேலே போக 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 இந்த இடம் வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பை பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு டைம். இந்த இடம் வந்து ஹையர் லோஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி, ஆனால் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிடணும். இதை பிரேக் டவுன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லோவுக்கு அடுத்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக்ல வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா, அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் உள்ள ஸ்டாக்ஸாக எடுத்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக மாற முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். கிரிட்டிக்கல் டவுன் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த பெரிய ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நம்ம ஒரு வேளை இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இங்கே தான் பார்க்குறோம், இந்த ப்ளூ லைனில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் பார்க்கல. அப்போ நம்ம ட்ரா பண்ணணும் ட்ரெண்ட் லைன். அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் எது வரைக்கும் ட்ரா பண்ணுவீங்க? இந்த 3 ஸ்கேண்டில் வரைக்கும் தான் ட்ரா பண்ண முடியும். அப்போ அதை ட்ரா பண்ணி அதனுடைய டச்சஸ் எங்க வரைக்கும் வருதுன்னு பாருங்க. அந்த டச்சஸ் கீழேயே போச்சுன்னா அப்படியே அந்த லைன் வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே வாங்க. அப்போ இன்னும் ஃபர்தரா கீழே போகுதுன்னா அந்த லைன் வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்குது. ஹைக்கு அப்புறம் இந்த லோயர் ஹை ஃபார்மேஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதனால இங்க வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தது வந்து இந்த லோயர் ஹை ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் இந்த இவ்வளோ லோ போயிருக்கு, அப்போ வந்து நம்ம டிராயிங் வந்து இங்கேருந்து மாற்ற ஆரம்பிக்கணும். ஸோ பொதுவாக வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் லைன்ல கிரிட்டிக்கல் ட்ரெண்ட் லைன் வந்து 3-4 வரும் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். சிம்பிளா ஒரு கனெக்டிங் சீரீஸ் ஆஃப் லோயர் ஹைஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை இப்படி ஒரே ட்ரெண்ட் லைன்ல முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட் ஐடியாவா நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சரிங்களா? இதோ இப்போ இப்போ இங்க வந்து இது லோவர் ஹை ஆயிடுச்சு, அடுத்த லோயர் ஹை இங்கே தான் வரணும். ஸோ எப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நீங்க வந்து வெளியே போறது பெஸ்ட். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வெளியே போக வேண்டிய கட்டாயம் நம்ம வந்து வெளியே வந்துடணும். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து திரும்பிடுச்சுன்னா ஒரு வேளை ரிவர்சல் போட்டுச்சுன்னா பெரிய நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு எக்ஸிட் பண்றதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க ரெடியா இருக்கணும். சரிங்களா? சாரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ரெடியா இருக்கணும். ஒருவேளை டக்குன்னு ஒரே கண்டில் போட்டுச்சுன்னா அந்த ரிசல்ட் சீசன்லாம் வரும்போது பாருங்க, இங்க பாருங்க ரிசல்ட் வந்திருக்கு, ஏர்னிங் ரிப்போர்ட், அதனால டக்குன்னு திரும்பி இருக்கு. ஆனா திரும்பினா கூட நம்மளுக்கு எங்க பாருங்க இந்த ஹைய வந்து அது பாருங்க இங்க இப்பவும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஹை வந்தோடனே கரெக்டா இந்த இடத்துல திரும்பவும் லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வரும்போது கிரிட்டிக்கல்ல இந்த ஏர்னிங் ரிப்போர்ட், அதாவது ரிசல்ட் சீசன்லலாம் நம்ம வந்து ரிசல்ட் ஸ்டாக் எல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் டேஞ்சர். அவசரப்படாம பொறுமையா நிதானமா பார்த்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், சிம்பிளான ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்க மாதிரி நீங்க ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட். பாருங்க, அழகான ஒரு டவுன் ட்ரெண்டு, இது அழகான ஒரு அப் ட்ரெண்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து சூப்பரா ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்டாக்கா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அழகான ஒரு ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் நடக்குது, அழகான ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்குது. ஈஸியா நீங்க வந்து என்ட்ரி இந்த கேண்டில கட் பண்ணா டக்குன்னு என்ட்ரி எடுத்துடலாம். லோயர் ஹை ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம். அடுத்தது எப்போ இங்க பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ரிவர்சல் போடுதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு எக்ஸிட் கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்க பையரா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன், இந்த லோக்கு அப்புறம் ஹையர் லோ ஃபார்மேஷன் எங்க நடக்குதோ அந்த இடத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி போகும்போது ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் நடக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டுட்டு ஏறும் போது நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வெளியே வர முடியும். ஸோ எங்க இது வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்க வந்து இங்க பை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் நண்பர்களே. ஸோ இப்படி இருக்க கேண்டிலா பார்த்து நீங்க வந்து ட்ரேட் பண்றது, இப்படி இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்து ட்ரேட் பண்றது பெஸ்ட். அந்த மாதிரி ஸ்டாக்ஸா நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் கரெக்டா. அதை வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி அதை கிளியரா நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸா பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது சினாரியோ. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல வந்து ஈக்குவல் லோஸ் வரணும். நான் அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் அடிக்கும் போது இது கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஈக்குவல் லோஸ், இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம இது ஸ்கேல்பர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 நாள் 5 டக்குன்னு இந்த ஒரு லோல பை பண்ணுவாங்க, ஒரு ஹைல வந்து வித்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு லோல பை பண்ணுவாங்க, ஹைல வித்துருவாங்க. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் டேஞ்சரு. எப்போ அதை கட் பண்ணி போதோ அப்போ வந்து அது பிரேக் அவுட்டா நீங்க யூஸ் பண்ணி ஒரு வேளை நீங்க இது பிரேக் அவுட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான
ஸ்டாக்ஸ் கன்சாலிடேஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிரேக் டவுன் யூஸ் பண்ணீங்கனாலும், அதே மாரி நீங்க எப்போ இது பிரேக் டவுன் ஆகுதோ, அந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த அந்த ஸ்டாக்க வந்து நீங்க கீழ போகுது அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இது உடைக்கும்போது மேல போகுது அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பாக்ஸ் பேட்டர்னோ, இல்ல ரெக்டாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து நேத்திக்கு நான் ஒரு அ இது ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தேன். குயிஸ் மாரி கேட்டிருந்தேன். நெறைய பேர் ஆன்சர் அ யாரும் பண்ணல. ஒருத்தர் மட்டும் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கு கங்கிராச்சுலேஷன். ஸோ இந்த மாரி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு எஜுகேட்டட் கன்டென்ட்டா போடுறோம். நீங்க வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பேர் இத வந்து ஒரு பிசினஸா பார்க்குறாங்க. நீங்க வந்து இத பாருங்க. ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. ஸோ நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.